வணக்கம். நிறைய பேர் பரிகாரம் பண்ணும்போது, நான் வந்து அந்த கோவிலுக்கு போனேன், இந்த கோவிலுக்கு போனேன், எந்த பரிகாரமும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. பரிகாரம் என்பது வந்து பஞ்சபூதத்தின் ஆனது. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் வந்து மாறணும். நெருப்பும் மாற வேண்டும். அப்போதுதான் அந்த பரிகாரம் வேலை செய்யறதுக்கான இம்பாக்ட தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பரிகாரத்தோட சான்ஸ்கிரிட் வேர்டு பேர் வந்து பிராயச்சித்தம். சித்தம் வந்து மாறுகிறது என்று அர்த்தம். அதுதான் பிராயச்சித்தம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பரிகாரம் பண்றவங்க யாருமே சைக்கிக் வார்ஃபேர் பண்ண மாட்டாங்க. இந்த பரிகாரம் பண்றவங்களோட மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காம் ஆகும். அதனால தான் பரிகாரம் பண்ணும்போது என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாரு, சார் நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறதை நிறுத்திட்டேன், எங்களுடைய குடும்பத்தார் கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டேன், எனக்கு அமைதியா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தா போதும் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பரிகாரம் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சைக்கிக் வார்ஃபேர் வந்து நிறுத்தணும். அப்பதான் பரிகாரங்களுக்கு வந்து லிங்க் வரும். அந்த லிங்க்னால எனர்ஜி வரும். அப்பதான் டிசிஷன் எடுக்க வேண்டியது வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் லாக் ஆயிடும், லிங்க் லாக் ஆயிடும், சொல்யூஷன் லாக் ஆயிடும். ஆனால் தான் நீங்க கல்யாணம், நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து வீட்டுக்குள்ள சண்டை இருக்கும், அம்மா அப்பாக்குள்ள ஒரே சண்டை இருக்கும். பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, கேட்டு பாருங்க அம்மா அப்பா சண்டை போட்டுப்பாங்க. வீட்டுல நிறைய பணம் இல்லாம இருக்கும், கேட்டு பாருங்க அம்மா அப்பா கிட்ட, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பரிகாரங்கள் வந்து சொல்லும் போதே அவங்க கிட்ட வார்ன் பண்ணும். எனர்ஜி வரும், அந்த எனர்ஜி வந்ததுன்னா அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணணும்ன்றது வந்து வரும். நிறைய பேருக்கு வாழ்வியல் பரிகாரங்கள்னு என்னை பார்த்து காப்பி அடிச்சுட்டு வாய்க்கு வந்து வளர்றத வச்சிருக்காங்க. அதனால நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பரிகாரங்கள் செய்யும் பொழுது நீங்க கோடீஸ்வரனா இருக்கலாம், கொம்பேஸ்வரனா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமைதி பெற வேண்டும், சித்தம் அமைதி பெற வேண்டும். அதுதான் ஏர் எலிமெண்ட். ரெண்டாவது வந்து இடம் மாறும், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும். அதே இடத்துல இருந்து அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்றது வந்து இம்பாசிபிள். எங்க ஆரம்பிச்சதோ அங்கே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. அதனால அதே இடத்துல தான் இருப்பேன், நான் எதையுமே மாற்ற மாட்டேன் அப்படின்னா அந்த பரிகாரங்கள், நீங்க கோவிலுக்கு போன புண்ணியம் கிண்ணியம் எதுவுமே யூஸ் ஆகாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இடம் மாற்ற வேண்டும். சில பேருக்கு ஊர் மாற்ற வேண்டியது இருக்கும், சில பேருக்கு கண்ட்ரியே மாற்ற வேண்டியது இருக்கும். இதுதான் பரிகாரத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆள் வந்து வந்தாரு, அவர் வந்து ஆயுஷம் வந்து பண்ணிட்டாரு. அவர் வந்து கேட்டார், எங்க அப்பா பிழைப்பாரா அப்படின்னு. சார் பிழைக்கணும்னா உங்க அப்பா அந்த வார்டை மாத்துவாங்க அப்படின்னு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல வார்டை மாத்தினாங்க. அவருக்கு சடனா வார்டை மாத்திட்டாங்க, அவர் ரெக்கவர் ஆயிட்டார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர், இடம் மாறும். மூன்றாவது வந்து இந்த தேவதா மாறும். நிறைய பேர் தப்பான தேவதாவா பண்றது, பத்ரகாளி பண்றது, பைரவர் பண்றது, உக்ர தேவதை பண்றது, பிரத்யங்கரா பண்றது, அதெல்லாம் பலி கொடுக்காம எந்த விதத்திலையும் சித்தியே ஆகாது. அந்த ப்ராப்ளத்தை வந்து அக்ரவேஷன் தான் ஆகுமே ஒழிய அது வந்து சால்வ் ஆகாது. சும்மா அப்படியே ப்ரமோஷனுக்கோசரம் அந்த கோவில் இந்த கோவில் அப்படின்னு வந்து பேசிக்கலாமே ஒழிய, தேவதா வந்து உக்ர தேவதா இருந்தா நிறைய பேருக்கு, உங்க கல்யாணத்துக்கும் உக்ர தேவதாக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து பலி கொடுக்குது. போர் மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, இங்க பாப்லோ எஸ்கோபார் மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா மேபி அந்த தேவதாவை வந்து கும்பிடலாம். ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாம சும்மா தேவையில்லாத சிச்சுவேஷனுக்கு கும்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரே பிரச்சனை. என்ன கேட்டா, நான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கும்பிடுறேன் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ராங் தேவதா. நாலாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் படிக்கவே இல்லை, எங்கள் அம்மா எல்லாட்டையும் பேசுறதை நிறுத்திட்டு மௌனமாக நின்று ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். தேவையில்லாமல் வெட்டி பேச்சு பேசுறது, தேவையில்லாமல் வந்து சீனை போடுறது, ஹூஹா நான் வந்து பரிகாரம் பண்ணேன், இந்த கோவிலுக்கு போனேன் அந்த கோவிலுக்கு போனேன். குப்தேன சாதனா மௌனேன சாதனா. நல்லா பரிகாரம் சால்வ் பண்ணி போறவன் வாயே திறக்க மாட்டான். சும்மா அப்படியே இது வந்து வெளில நான் இங்க சொன்னேன் அங்க சொன்னேன், அப்பயே நீ சொல்லி அது வந்து உனக்கே ஏன் வந்து சரியாகல? அதுதான் பிரச்சனை. ஸோ நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து ஏழையா இருக்காங்க, பணம் பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு பரிகாரத்தை பத்தி தெரியாது.
எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசி பேசி கிரக சாபம் வாங்குறது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொன்னாரு, இது சனியால நடந்தது, புதனால நடந்ததுன்னு சொல்லாதப்பா, கிரகங்களுக்கு கோவம் வந்து உன்னை சாபம் வைக்கும் அப்படின்னாரு. ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, கிளைண்ட்டுக்கு எப்ப பார்த்தாலும் மனசு ஊண்டிங்கா பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா, அது வந்து சொல்யூஷனா இல்லாம பேசுனீங்கன்னா உங்களுக்கும் கிளைண்ட்னால சாபம் வரும். அதனால தான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ஏழையா இருக்காங்க. அதாவது நீங்க வந்து எங்க வேணா இருக்கலாம், பரிகாரம் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிடையாது. ஸோ ராங் தேவதா. அடுத்தது தேவையில்லாமல் சீன் போடுறது. ஆறாவது விஷயம் வந்து கான்டெக்ட் சிஸ்டம் மாறும். அதாவது எப்படி வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் எதுக்கு எழுதுறாரு? ஒழுக்கமா இருக்கணும். பொய் பேசுறது, ஏமாத்துறது, குரு துரோகம் பண்றது, எங்கிட்டயே அஸ்ட்ராலஜி கத்துண்டு கேட்டா எனக்கு அவரை யாருன்னே தெரியாதுன்னு பொய் சொன்னா எப்படி அஸ்ட்ராலஜி வழங்கும்? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பான ஆட்டிடியூடு வந்து அஸ்ட்ராலஜில வந்து நிறைய பேருக்கு இருக்கு. காரணம் வந்து உண்மை பேசினா, சத்தியம் பேசினா அவனுக்கு கிளைண்ட் போயிடும். ஏன் உனக்கும் கிளைண்ட் ஏன் வராம இருப்பாங்க? இதுக்கு மெயின் காரணம் வந்து ஒழுக்கமா இருக்கணும். உதாரணத்துக்கு பணம் இல்லைன்னா, எனக்கு பணம் இல்லை சார், நான் மாட்டின்ட்டேன், நான் ஹெல்ப் பண்ணேன், சத்தியமேவ ஜெயதே. சத்தியம் பேச பேச வழி பிறக்கும். ஸோ கான்டெக்ட் சிஸ்டமும் வந்து மாறும். அதே மாதிரி தொடர்ந்து அந்த பரிகாரத்தை பண்ண முடியும் நம்மளால. நம்மளுக்கு பணபலம், ஆள் பலம் இல்லை, நம்மளுக்கான அதுக்கான சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும். ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு, ஒரே ஒரு சூடை ஏற்றிட்டு, ஒரே ஒரு வாட்டி கோவிலுக்கு போனால் அந்த விஷயங்கள்லாம் நடக்காது. இது வந்து சும்மா வந்து சொல்லிக்கலாம், நான் கோயம்புத்தூர்ல இந்த ஸ்ட்ரீட்டை சொன்னேன், அந்த ஸ்ட்ரீட்டை சொன்னேன், இவன் வந்து ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னேன், அதெல்லாம் வந்து சொல்லலாம். நெகட்டிவா கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. பாசிட்டிவா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்றது வந்து சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பரிகாரத்துல இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ல வந்து மாறும். அப்ப மாறும்போது தான் ஒருத்தருக்கு வந்து ரியலான சொல்யூஷன் லிங்க் ஓப்பன் ஆகும், ப்ராப்ளம் வந்து டிசால்வ் ஆகும். அப்பதான் அவங்களுக்கு அந்த அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். பரிகாரம் இஸ் நாட் மேனிப்புலேஷன் ஆஃப் காட். காடுக்கு வந்து கொஞ்சோண்டு பூ போட்டுட்டு உடனே இப்படி பண்ணா உடனே கடவுள் மனம் இறங்கிடுவார்ன்றது. இட் இஸ் நாட் அட் ஆல் தேர். மனம் இறங்கி நீங்க சின்சியராக பரிகாரத்தை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு பரிகாரம் பண்ணீங்கன்னா தான் அது வந்து சால்வ் ஆகும். உடனே இந்த டிஎம்கே ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட பரிகாரமும் பண்ணிட்டு வெளியில பேசுறதும் நெகட்டிவா பேசுவாங்க. அதுக்கு காரணம் வந்து கிரக சாபம் வரும்ன்றது வந்து தெரியாது, சும்மா அப்படியே பேசிக்க வேண்டியதுதான். அதனால பரிகாரம் என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியது தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தை வந்து கரெக்டா ரிப்பீட்டிவா செஞ்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதனால நான் எல்லா இடத்துலையும் பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு சால்வ் ஆகலை அப்படின்னா அது வந்து காரணம் தேவதா தப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து சொன்னாரு, சார் நான் புனுகு, ஜவ்வாது, ஏலக்காய்லாம் போட்டு சவுத் ஈஸ்ட்ல வந்து நான் வந்து தண்ணி வைக்கிறேன், எனக்கு 1000 கோடி ரூபாய் பிரச்சனை, சால்வ் ஆக மாட்டேன். நான் சொன்னேன், அதெல்லாம் சால்வே ஆகாது சார், தேவதா மகாலட்சுமியை கும்பிட்டாதான் வந்து சால்வ் ஆகும், இடம் மாத்தினாதான் சால்வ் ஆகுன்னு. உடனே அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை என்னால் மாற்ற முடியாது, அப்போ உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது அப்படின்ட்டேன். அதனால இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள், சிறிய தொகையில் செலவில்லாமல் பரிகாரம், கர்மானாலே செலவழிச்சு தான் ஆகணும். இது டாக்டருக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் செலவழிச்சு தான் ஆகணும். சும்மா அப்படியே வந்து நான் எளிய பரிகாரங்கள் சிறிய வகையில் பாஸை பாரு, அதாவது மூக்குல வந்து இப்படி வந்து வச்சுக்கோ, இதை வந்து தூக்கி போடு, இந்தியா நம்பர் 1 ஜீனியஸ்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து பரிகாரங்கள் வந்து வேலை செய்யாது. உடனே வந்து கபர்ஸ்தான்ல வந்து அந்த இதை வந்து பேர் என்ன, பூசணிக்காயை வெட்டி அதுல தடவி அதுல எட்டுமே புதைய அப்படின்னா, அதனால புதைச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க, சூன்யம் பண்றான் அப்படின்னு. அந்த மாதிரி முட்டாள்தனமாக நிறைய பேர் பரிகாரம்ன்ற பேர்ல சொல்றாங்க. கிளாசிக்கா ஹோமம் பூஜை பரிகாரத்துல தான் வந்து வேலை செய்யும். சும்மா கல்லை போட்டுண்டா எனர்ஜி வந்து மாறாது. அவுரா லெவல்ல, சக்ரா லெவல்ல, லீனேஜ் கர்மா, ஃபேமிலி கர்மால வந்து மாறினாதான், குடும்ப கர்மால மாறினாதான் அது வந்து மாறும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்காது, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காது, நிறைய பேருக்கு வேலை இருக்காது, பணம் இருக்காது. இதெல்லாம் தோஷம். அதனால இதை கிளியர் பண்ணணும்னா கிளாசிக் ரிச்சுவலை யூஸ் பண்ணும். உங்களுக்கு கிளாசிக்கா ரிச்சுவல் பண்ணணும், ஒழுங்கா பரிகாரம் பண்ணும், ஒழுங்கா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகணும்னா
வாங்க எங்கிட்ட, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எங்களுடைய பரிகாரங்கள் வந்து பரிகார மையத்தில் வந்து கிளீனாக பண்ணித்தருவோம், வித்தவுட் காம்ப்ரமைஸ், நோ ஏமாத்துறது. எவ்ரிடே யூ வில் கெட் த வீடியோ. அதே மாதிரி இதை நான் மார்க்கெட்டிங் கோசரம் பேசலை, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எது உண்மையோ, எது சத்தியமோ, எது நியாயமோ, எது தர்மமோ அதை தான் நான் வந்து பேசுகிறேன். அதனால் பரிகாரத்துக்கு வந்து புக்கே வந்து எழுதியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் லாஸ்ட் 100 years டு ரைட் ஆன் பரிகாரம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேணால் அந்த கிண்டில் போட்டு ரெமிடியல் அஸ்ட்ராலஜின்னு புக்கு வாங்கிக்கோங்க, பரிகாரம் பண்ணுங்க, உங்கள் லைஃப் வந்து மாறும். நான் வந்து ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவ்வளோ பெரிய பரிகார சென்டர் வச்சுருக்கேன்னா, ஏன்னா அந்த பரிகாரம் எனக்கும் வேலை செய்யுது. நிறைய பேருக்கு வந்து பரிகாரமே அவங்களுக்கே அஸ்ட்ராலஜருக்கே வேலை செய்யாது. கேட்டால் சாபம் தோஷம்னு, ஏன்னா அவனுக்கு பரிகாரம் பண்ணிக்க தெரியாது. அதுதான் இதோட ப்ராப்ளம். தேங்க்யூ.